இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் கோமதியும் ராஜியும் அவங்க அண்ணன் வீட்டில் போய் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட போயிருப்பா. என் கையால் உங்களுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லியிருப்பா. அதுக்கு சக்தி வேலு எல்லாருமே சேர்ந்து உனக்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனியங்கிறதுக்காக தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், திரும்பியும் பழைய உறவை புதுப்பிக்கணும்னு நினைக்காதுன்னு சொல்லி திட்டிருப்பாங்க. அதனால் ரொம்ப கஷ்டத்தில் கோமதி சொல்லுவாள், இனிமேல் நான் வந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, என் கையால் சாப்பாடு போடணும்னு மட்டும் தான் நினச்சேன், சாரின்னு சொல்லிட்டு அவளும் ராஜுவும் வெளியே கிளம்பிடுவாங்க. நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கக்கூடாது, என் மேலே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா வாசல்ல இருந்து. அந்த டைமில் பாண்டியனும் அவன் மகன் சரவணனும் வந்துடுவாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துருவாங்க. உடனே கோமதி பயந்து அங்கேருந்து வேகமாக வருவான். சரவணனும் பாண்டியனும் நேராக வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போது கோமதி பாண்டியன்கிட்ட சொல்லுவாள், நான் வந்து சாப்பிட தான் கூப்பிட்டேன், அதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு பாண்டியன் வந்து சொல்லுவான், நான் வந்து இதுக்கு கோவலாம் படலை, ஆனால் இந்த இது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்காக நம்ம வந்து அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப போய் நிற்க வேண்டாம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இதை இப்படி இதோடு விட்டுறலான்னு தோணுது அப்படின்னு பாண்டியன் சொல்லுவான். அதுக்கு கோமதி சொல்லுவாள், அவங்களும் அதை தான் சொன்னாங்க எல்லாரும், மற்றபடி வேறு எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாள். சரவணன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட கேட்பான், அவங்கள ஏதாவது திட்டினாங்களாம்மா எதுவும் கேட்பான். இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. பாண்டியனும் சரவணனும் சாப்பிட்றதுக்காக கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் மீனா வந்து கேட்பா, ஏதாவது சொன்னாங்களா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமதிகிட்ட கேட்பா. அத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் கோமதி சொல்லுவா, அதுக்கு அவன் உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நான் போயிருக்கக்கூடாது தான், தப்பு தான், அவங்க வந்து அந்த பேசினது எல்லாத்தையும் சொல்லுவாள். சொல்லிவிட்டு அழுதுகிட்டே போயிடுவா. அதுக்கப்புறம் ராஜி வீட்டில் அங்கே வந்து சக்திவேலு முத்துவேலும் 2 பேரும் அவங்க அம்மா எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. சரி சாப்பிட வாங்கன்னு அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க. அதுக்கு அவங்க அம்மா காந்திமதி சொல்லிடுவா, இல்லைப்பா எனக்கு சாப்பிட மனசு இல்லை, நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்லுவான். எதுக்காக பசிக்கலையாமான்னு சொல்லி முத்துவேல் கேட்பான். அதுக்கு அவள் சொல்லுவாள், இல்லை எனக்கு வந்து பசிக்கலைல்ல, மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கு சக்திவேல் சொல்லுவான், ஏன் உன் பொண்ணை வந்து சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது காந்திமதி சொல்லுவா, அவள் சாப்பிட தானே கூப்பிட்டா, இதில் என்ன தப்பு இருக்குது, நான் வந்து எனக்கு இப்போ அடிக்கடி கனவுல வந்து உங்கள் அப்பா வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள். உடனே சக்திவேல் சொல்லுவான், அதுக்கு ஏதாவது ஒரு உன்னோட இதை நினச்சி நீ செய்யணும்னு நினச்சிட்டின்னா உடனே அப்பா உன் கனவுல மட்டும் அடிக்கடி வராங்களே, எங்கள் கனவுலலாம் வரமாட்டேங்காங்களேன்னு சொல்லுவான். அதுக்கு காந்திமதி சொல்லுவா, என்னப்பா செய்ய, என்னை வந்து அவங்க சீக்கிரம் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கேன், அதுக்குள்ளே என்னுடைய ஆசையை வந்து நான் நிறைவேற்றிடலான்னு கொஞ்சமாவது என்னோடய ஆசை நிறைவேறணும்னு ஆசைப்பட்றேன், ஏதாவது நடக்குமான்னு பார்க்குறேன், முத்துவேல் நம்ம சாப்பிட இதை வந்து என்னோடய ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்லி பழையபடி முத்துவேல்கிட்ட சொல்லுவாள். அதுக்கப்புறம் முத்துவேல்கிட்ட சொல்லுவா, எனக்கு இந்த ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றுப்பா, நான் அதுக்கப்புறம் நான் எதுவுமே நான் கேட்க மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி சொல்லுவாள். நீங்கள் அதுக்கப்புறம் சக்திவேல் சொல்லுவான், இப்படின்னு ஒன்று ஒன்றா தான் போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் இதுக்கு மேலே நான் எதுவுமே நான் கேட்கவே மாட்டேன், நம்ம ஒரு நேரம் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போயிட்டு வந்துடலான்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அதுக்கு முத்துவேல் சொல்லுவான், சரிம்மா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. என்னென்னா நீ இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்கும்போது, இல்லைடா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு பழனிகிட்ட சொல்லுவான், நீ போய் சொல்லிடு கோமதிக்கிட்ட, நாளைக்கு நம்ம அங்கே வந்து மதியானம் சாப்பிட வரோன்னு சொல்லிடுவான் சொல்லிடுவான் முத்துவேல். மறுநாள் காலையில் பழனி வந்து முத்துவேல் சொன்னதை கோமதி கிட்ட சொல்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போவான். அப்போ வீட்டுக்கு வந்துட்டு அக்கா கிட்ட கேட்பான், அக்கா இன்றைக்கி என்ன குழம்பு என்ன சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பான். அப்பாவா வந்து சொல்லுவாள், நான் இன்றைக்கி காரக்குழம்பும் கத்திரிக்காய் இதுவும் தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நீ வந்து இன்றைக்கி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிரியாணி பண்ணு, பிரியாணிக்கு அந்த கத்திரிக்காயை வந்து ரெடி பண்ணிடு சைடு டிஷ்ஷாக அப்படின்னு சொல்லுவாள். எதுக்குடா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அண்ணன் எங்கள் எல்லோரும் வந்து அண்ணன் வீட்டில் எல்லோரும் சாப்பிட வந்தால் நீ செய்ய மாட்டியா பிரியாணி அப்படின்னு கேட்கும்போது, என்னடா சொல்கிறேன்னு கேட்பா. இல்லை எல்லோரும் சாப்பிட வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு கை கால்லாம் ஓடல. நீ உண்மையாக தான் சொல்கிறியா உண்மையாக தான் சொல்கிறேன்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாள். அந்த டைமில் பாண்டியன் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். சரி நீ அதை வாங்கிட்டு வா, நீ இதை வாங்கிட்டு வான்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவள் கடவுள்கிட்ட போய் சாமிக்கிட்ட போய் வேண்டியிருப்பாள், என்னோடய ஆசையெல்லாம் நிறைவேறுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்குள்ள எபிசோடு முடிஞ்சிருச்சு. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.